ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலியா பார்க்கலாம். குழந்தைங்க கூட எட்ட வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்ல படம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ தெரியல. பட் அவங்க கண்ணசைக்காம அந்த குட்டி பொண்ணு, ஹீரோயினு 2 பேருமே வந்துட்டு கண்ணசைக்காம ரொம்ப நேரம் உட்காந்து நடிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதில நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் பப்பு, அனுபமா அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்ம காமெடி, எமோஷனல் சீன்ஸ்லாம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஹீரோ வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஹீரோயின் மாரியே ஒரு பொம்மையோட அவர் வந்து அந்த லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்றது, அதோட ட்ராவல் பண்றதுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவல். பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ, ஹீரோயின் காம்பினேஷன் சூப்பர். அவங்க அம்மா கேரக்டர் வந்து அல்டிமேட்டா நடிச்சிருக்காங்க. செம்ம படம். இருக்கு. அன்பு அன்பு வந்து காமிக்குது, உண்மையான லவ்வை காட்டுது, அவ்வளோதான். அப்புறம் டிவோர்ஸ்லாம் ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அன்பு என்னன்னு தெரியாமல் ஒரு சில டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க இல்லையா, அதை பற்றி காமிக்குது. செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து காமெடி இருந்துச்சு, செகண்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு தான் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கதாநாயகிக்கு 26 வயசு. 2026க்கு சரியான வந்து லவ் படம். அதை அடித்து சொல்லுவோம், ஆணித்தனமாக சொல்லுவோம், எந்த மாற்று கருத்தில் நம்ம பொய் பேசி பழக்கம் இல்லை. இந்த கதையில் வந்து வித்தியாசம்தான். நிறைய டைவர்ஸ் வாங்குகிற படம்லாம் நிறைய இருக்குது. வெக்கீலு கிக்கீலு எல்லாம் போயிட்டு ஃபேமிலிலாம் ஒன்றா சேர்ந்து நிறைய படம். ஆனால் இது அதெல்லாம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே, கணவன் மனைவினா கணவன் மனைவி கிடையாது, பிரேக்கப் ஆன ஒரு பொண்ணு, நான் சொல்கிறது கெட்டு நொந்து போன பொண்ணு, அதுக்கு லவ் பண்ணுறான், தெரிஞ்சு லவ் பண்ணுறான். நான் சொல்கிறது புரியுதா? இந்த காலத்தில் அப்படி யாரும் புண்ணியமாக இல்லைப்பா. யாருன்னா பிரேக்கப் ஆகிருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அந்த படம் பார்த்து கூட நீங்கள் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2K கிட்ஸுக்கு புரியுதுங்களா? 2K கிட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உணர்வுகள் ஆரம்பத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிடுறீங்க. அந்த உணர்வுகளை மதிக்கணுன்னா பொம்மையோடு தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். கணவனை பொம்மையாக பார்த்துங்க, மனைவியை பொம்மையாக பார்த்து தான் நீங்கள் வாழ்ந்து கிடக்கணும். அப்போ உணர்வுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே தோற்று போகுதில்ல. லவ்ன்றது தோக்குதில்ல, எமோஷன்ன்றது தோக்குதில்ல, ப்ரப்போஸ் பண்ணுறது எல்லாமே தோற்று போகுதில்ல. அது தோக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக பிரேக் ஆனவங்க, பிரேக் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். திருப்பி சேரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் கதை. படம் உண்மையிலே வித்தியாசமான படம், எந்த படத்துலையும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். 4 செவத்துக்குள்ளே நிறைய ஆக்டர்லாம் கிடையாது. சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெரிய மெசேஜ் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம பாராட்டணும். பெரிய பட்ஜெட் படம் எடுத்துகிட்டு ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் பேச வேண்டியது வர. இது சின்ன பட்ஜெட் படம், ஒரு 4 செவத்துக்குள்ளே அது அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போடுற நடித்த பப்பு, நவரச பப்பு தான். நவரச பப்புன்னு நான் பட்டம் கொடுத்துட்றேன்.